நம்மள பலருக்கும் ஈஜிப்துன்னு சொன்னோனே ஞாபகத்துக்கு வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய பிரமிட்ஸும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிற்ப அமைப்பும் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்பவே எஜிப்த் எதுக்கு பேர் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பிரமிடுகளுக்கு தான் பேர் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்க மம்மிகளுக்கும் பேர் போயிருக்கும். குறிப்பா எஜிப்துன்னு சொன்னோடனே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா அங்க மம்மிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடியும் தான். மட்டும் இல்லாம எஜிப்தோட ஒரு நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா எஜிப்தோட அரசர்கள் இறந்து போனாலும் கூட அவங்களுக்கு மறுவாழ்வு இருக்கு. மறுவாழ்வு மூலியமா திருப்பியும் ஆட்சிக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மறுவாழ்வு நம்மளுக்கு கிடைக்கப்பெற பட்சத்துல போதும் இந்த ராஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சரி உணவுகளையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. மட்டும் இல்லாம அந்த பிரமிடுக்குள்ள எழுதப்பட்டிருக்கக்கூடிய சில இமேஜரியல் வேர்ட்ஸும் அது மட்டும் இல்லாம சில குறியீடுகளுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாவே புரியறதுக்கு எடுத்துக்கிட்டுச்சுன்னே சொல்லணும். மட்டும் இல்லாம மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பிரமிடுக்குள்ள போயிட்டு தப்பான இடத்த அமுக்கணும் அப்படின்னா மண்ணு வரும். அது மட்டும் இல்லாம உள்ள போனோம்னா வெளியே வர முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சால் மட்டுமே உள்ள போனா வெளியே வர முடியுன்ற மாதிரி நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம சில வழியெல்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி எஜிப்துனா பிரமிடுனா எஜிப்துன்ற இந்த காலகட்டங்கள்ல எஜிப்துக்கு வர வருமானமே பார்த்தோம்னா அதுல இருந்து சில வருமானங்கள் வரலாம் டூரிஸ்டுக்காக. இப்போது வருமானம் வரக்கூடிய அந்த ஒரு ஈஜிப்த் பிரமிடியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 முறை இதை அழிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ப முடியுதா? இது எஜிப்தோட பிரமிடை அழிக்கலான்னு பிளான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 முறை இந்த பிரமிடுகளை அழிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து ஐடியாலஜி டிஃபரன்ஸ்னால இடிக்கலான்னு பார்த்திருக்காங்க. இன்னொரு முறை எதற்காக அப்படின்னா எஜிப்து கண்ட்ரியை மாடர்னைஸ் ஆக்கணும். அங்க தேவைப்படக்கூடிய இரிகேஷன் சிஸ்டம், கெனல் சிஸ்டம், அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டணும், பாலங்கள் கட்டடத்துக்காக இந்த பிரமிடுல இருக்கக்கூடிய கல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால ஈஸியா செய்து முடிக்க முடியுன்ற மாதிரி பிளானுக்காகவும் யோசிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம ஒரு காலகட்டங்கள்ல இது இடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்கும் அந்த எஜிப்து பிரமிட்ல இருந்து கற்களானது பேர்த்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முறை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம இடிக்க வேணாம், அதுக்கு வேற வழி ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எப்போது எடுக்கப்பட்டிருக்கு, யாரால எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1180கள் இப்போது எஜிப்து ஆழ்ந்த சுல்தானான அல் அசீஸ் உத்மன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரமிடுகளை அழிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரமிடோட நார்த்தன் சைட்ல 100 மீட்டர் வரைக்கும் இங்க இருக்க கற்களை தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா 8 மாசத்துக்கு மேல போயும் அதனால சின்ன ஒரு இடத்தை மட்டும்தான் பேர்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதனால நிறைய பண விரயங்களும் நேர விரயங்களும் ஆகுன்னு முடிவு பண்ணிட்டு உடைச்ச வரைக்கும் போதும் மித்ததை அப்படியே விட்டுறலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இன்னொரு முறை எப்போது இது உடைக்கப்படலாம் பிளான் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1833 காலகட்டங்கள்ல அப்போது ஆட்சி செஞ்சுட்டு இருக்க இன்னொரு எஜிப்து சுல்தானான முகமது அலி பாஷா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரமிடுகளை இடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அவரோட இன்ஜினியர் அதற்கு பெட்டரான வாய்ப்பு சொன்னதுனாலையும் ஆனா நம்மளுக்கு நேர விரயமும் பண விரயமும் நிறைய ஆகும்னு சொன்னனாலேயே பார்த்தோம் அப்படின்னா சரி இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம கைவிட்டலான்ற மாதிரி முடிவும் பண்ணியிருக்காங்க. அதனால இதை டெமாலிஷ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்னொரு லாங் வீடியோ ஃபார்மேட்ல பார்க்கலாம்.